அதிமுக விஜயினுடைய தாவேகாவோடு பேச்சுவார்த்தை நடத்தியது உண்மை. ஏன்னா நமக்கு நமக்கு எல்லாருக்குமே அந்த செய்திகள் வந்தது. அந்த செய்தியை அதிமுக தரப்பிலிருந்தோ தாவேகா தரப்பிலிருந்தோ எந்த காலகட்டத்திலும் யாருமே மறுக்கல. பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை. விஜய் தரப்புல முதல்ல 80 இடங்கள், அதற்கு பிறகு 60 இடங்கள், அப்படி எல்லாம் இடங்கள் எல்லாம் கேட்டாங்கன்ற செய்திகள் எல்லாமே வெளியானது. பேசினாங்க. ஆனா அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணின்ற பிறகு அது வந்து நின்று போச்சு. இப்போ மீண்டும் அதிமுகவும் விஜயினுடைய தாவேகாவும் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் செய்திகள் வருகிறது. ஆனா அது எந்த கட்டத்துலன்னா, பிஜேபி கூட்டணியிலிருந்து ஏடிஎம்கே வெளியேறிடுச்சுன்னா கூட்டணி 2 பேரும் சேருவாங்க அப்படின்னு. ஆனால் விஜய்க்கு வந்து ஒரு விஷயம் அவர் வந்து ரொம்ப தெளிவாக ஆரம்பத்திலேயே முதல் விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே அவர் சொன்னது வந்து, நம்மோடு சில கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம் இல்லையா, அதிகாரத்துல பங்கு கேட்கலாம் இல்லையா, அப்போ அதிகாரத்தில் பங்கு இல்லை அப்படின்ற போது விஜய் அந்த கூட்டணிக்கு வரமாட்டார். பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியாத எடப்பாடி பழனிசாமியால் விஜய்க்கு மட்டும் எப்படி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியும்? சரி, நீங்க விஜய் வந்து நம்மளோட பிஜேபி மாதிரி நம்மள மேல இருந்து கழுத்தை நெரிக்க மாட்டார், நம்ம வந்து அவருக்காக கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சாலுமே அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து பெரிய அளவுல அவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா விஜயினுடைய ரசிகர்களும் விஜயினுடைய கட்சி தொண்டர்களும் இன்னைக்கு அவருக்கு ஒர்க் பண்ணக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அவர் சிஎம் ஆயிடுவார், பெரிய ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கே வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஏஷியன் தான். 2.5 இயர்ஸ் நீங்கள், 2.5 இயர்ஸ் நாங்கள் அப்படின்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க அப்படின்னாலுமே, அந்த 2.5 வருஷம் மட்டும்தான் விஜய் முதலமைச்சராக இருக்கிறதுக்காக எதுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்டுன்ற ஒரு கொஸ்டின் வரும். ஆனால் இதில் எல்லாத்துலேயுமே இன்னொன்று வந்து பிஜேபி என்ன பண்ண போகிறாங்கன்றது இருக்குது. ஏன்னா நேஷ்னல் லெவலில் இந்தியாவோட அரசியலே முழுமையாக மாறப்போகுது. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து சென்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சென்சஸ் முடிய போகும்போது அடுத்தது வந்து நமக்கு டீலிமிட்டேஷனும் விமன் ரிசர்வேஷன் பில்லும் வந்துடும். இப்போ இது எல்லாமே முடியறது 2029க்குள்ளாக இது எல்லாத்தையுமே முடிச்சு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கான வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப வேகமாக எல்லா பகுதிகளிலையுமே தொடங்கிடுவாங்க. அதனால தான் இப்போ வந்து பீகாரில் நடக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது வந்து நாடு முழுமைக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் இது வேகமாக எடுத்து செல்லப்படும். அடுத்து தேர்தலை சந்திக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால், கேரளா, தமிழ்நாடு நம்ம எல்லாருக்குமே இது வரதான் போகுது. இப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒருவேளை விஜய் கூட்டணி, அதிமுக கூட்டணி இது எல்லாமே பேசினாலும் யாராக இருந்தாலும் 2029 வரைக்கும் தான் ஆட்சி நடத்த முடியும். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்துடும். எந்த விதத்திலையும் அதை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது.